அவரோட வார்த்தையினால என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புதிய ஏற்பாடு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போமாக. 2 Timothy chapter 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். chapter 1 verses 12. 2 Timothy 2ஆம் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமாக. தெரியுமா? எடுத்துட்டீங்களா? 2 Timothy 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 Timothy சரி வாசிங்கம்மா. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நல்ல கவனமா கேளுங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நிச்சயித்தும் இருக்கிறது. கண்கள் முடிச்ச அவசியமாக எங்கள் நல்ல ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையானது எங்கள் மத்தியில் பேசும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நேற்று நேரத்தில் நாங்கள் ஆராய்ந்த வார்த்தையானது உன் நாவிலிருந்து ஒரு வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆண்டவரே, இதை எங்களோடு பேசி எங்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். திருப்பி வாசிக்குமா. அந்நாளிலும் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை நல்ல கவனமா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில பாடுகள் என்று சொன்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற உபத்திரம் என்று சொன்னா, இது நம்மளுக்கு மட்டுமல்ல, பூமியில வாழ்கிற எல்லாருக்கும் பாடு என்று சொல்லி ஒன்று இருக்கதா செய்யுது. ஹல்லேலூயா. மனுஷர்களுக்கு பணம், பிள்ளைகள், குடும்பம், வேலை, பாடு. ஒரு மிருகத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா மானுக்கு சிங்கம் பாடு, புறாவுக்கு வேடம் பாடு. வேடம் புறாவை பார்த்தா புறா வேடன்னு சொல்லுதா, புறாவை சொல்றாங்க. நீங்க பாக்குறது எப்படிதான் இருக்கு? வேட புறாவை பார்த்து ஓடுற மாதிரி இருக்கு. புறாவுக்கு வேடன் பாடு, மானுக்கு சிங்கம் பாடு. அல்லேலூயா. இப்ப நல்ல அழகா பூத்து இருக்கிற பழம் நல்லா மஞ்சேன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அது போய் காக்காவோ ஏதோ ஒரு குருவியோ போய் குத்தி அது அழகா இருக்கிறத வீணாக்கிறோம். அது ஒரு பாடு. அது போல மனுஷர்களுக்கும் ஒரு பாடு இருக்கு. தேவனை அறியாதவர்களுக்கு அந்த பாடு நிமித்தங்களுடைய அர்த்தங்கள் தெரியாது. அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, காலப்போக்கில் காலம் எழுதி வச்சது, காலத்துல சொல்லப்பட்டது, முன்னோர்கள் அவர்களுடைய தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இவர்கள் சொன்னதை வைத்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாடுகளை மேற்கொள்றதுக்கு, அந்த பாடுகளை கடந்து போறதுக்கு, அந்த பாடுகளை அவங்க வாழ்க்கையில எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி அதை கடந்து போக வேண்டும் சொல்லி தன் முன்னோர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை எடுத்து தேவனை அறியாதவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். புரியுதா? ரொம்ப சுத்த தமிழ்ல பேசுறேன். புரியுதா? இல்ல சிம்பிளா சொல்றேன். தேவனை அறியாதவர்கள். இன்னைக்கு இங்க யாராவது தேவனை அறியாதவங்க இருக்கீங்களா? இல்ல. அப்ப நான் இவ்வளவு நாளா சொன்ன காரியம் உங்களுக்கு இல்ல. ஆமா தானே? தேவனை அறியாதவர்கள் தன் அனுபவம், அவர்கள் முன்பாக போகிற மனுஷர்கள், முன்பாக போன மனுஷர்கள் சொல்லப்பட்ட ஆலோசனைப்படி தேவனை அறியாதவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வருகிற பாடுகளை, அவர்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரங்களை, அவர்கள் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை இப்படி செய்யலாம் சொல்லி சொல்லப்பட்ட அறிவுரைகளை கேட்டு அவர்கள் வாழ்றாங்க. ஆனா நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிறதுனால இந்த வசனம் போட்டிருக்கு. வாசிமா. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வெட்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பாடுன்றது நீ தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரன் கால் பண்ணிட்டு, பாஸ்டர் சோ அண்ட் சோ, என்னோட பழைய விசுவாசி, சோ அண்ட் சோ அவங்க ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் நிலைமையில இருக்காங்க பாஸ்டர், நீங்க போய் ஜெபம் செய்யுங்க அப்படின்னு சொன்னப்ப, சரி நான் நேரா போயிட்டு நானும் சகோதரி எலிசபெத் அவங்களை கூட்டிட்டு, அவங்க டாக்டர் தான், அவங்களை கூட்டிட்டு கொஞ்சம் போய் பார்ப்போம் சொல்லிட்டு நேரா போனா ஐசியூ, சாரி ஐசிசிசியூவா, 2 சி கூட இருக்கு, போக கூடாது. அதுக்குன்னே விடல. நாங்க என்ன பண்ணிட்டோம், டாக்டர் இல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நேரம் போட்டோம். 2 பேரும் அவங்க டாக்டர் எதா இருந்தாலும் அவங்க சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துட்டு ஒழுங்கு போயிட்டேன். அவங்க எடுத்து ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன பார்த்துட்டு, ஐயா என்ன என்னென்னமோ சொல்றாங்க, என்ன என்னமோ சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க, பிள்ளை ஒரு சைடுல அழுகுறான், கணவர் ஒரு சைடுல அழுகுறாரு, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுடைய விழா, அவங்களோட இருதயத்தெல்லாம் தண்ணி கோத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணோம். 2 ப்ரெஷர் எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் ஒண்டிதான் இந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இந்த சூழ்நிலையை தேவன் ஒண்டிதான் மாற்ற முடியும். அதனால வேறு அவங்க சொன்னாங்க எதுவுமே கேட்காதீங்க. சூழ்நிலைகள் பல காரணம் சொல்லும். ஏன் தெரியுங்களா? அவர்கள் கேட்டது எதுவோ, கண்டது எதுவோ, கேள்விப்பட்டது எதுவோ சொல்லுவாங்க. ஆனா வேதமானது அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். இததான் நான் சகோதரி சொன்னேன், நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மரண படுக்கைய கர்த்தர்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தி வந்துட்டாங்க. அதுக்குள்ள நர்சஸ்லாம் சத்துமினி அவங்க வந்து என்ன பார்த்துட்டு சத்துமினி சஜா குழுவா அப்படின்ட்டாங்க சொல்லி தமிழ் பசு ஓகே நீட்டு கையை பிடிச்சேன். ஜோமன், ஆண்டவரே எனக்கு வேற எதுவும் தெரியாது. பேசுறாங்க, பாஸ்டர் படிக்க தெரியாது, பாஸ்டர் ஜேக்கப் படிக்க தெரியல, அவர் எப்படி பாஸ்டர் ஆனாரு? பாஸ்டர் ஜேக்கப் வந்து பேக்ரவுண்டே இல்ல, அவர் எப்படி சபை திறந்தாரு? பல பல காரியங்கள்லாம் வருது. பல சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் ஒன்று சொன்னேன், என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, என்கிட்ட இருக்குது உங்களோட வார்த்தை தான். இந்த வார்த்தையை கொண்டு இந்த சகோதரி மேல கை வச்சு ஜெபிக்கிறாங்க, உங்களோட சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு, எத்தனை 3-4 செகண்ட் தான் ஜோம் பண்ணிட்டு டக்குன்னு விளையாட்டு. ஏன்னா அங்கே நிற்க முடியல, அவங்க ஏசிக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அடித்து விசாரித்தேன் எப்படி இருக்காங்கன்னு. கால் எடுக்கணும்னு சொல்கிறாங்க பாஸ்டர். அந்த சகோதரியோட பையன் கால் பண்ணி கால் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பயமாக இருக்குது. நான் சொன்னேன் எதுக்கும் பயப்படாது, கடவுள் மேலே மட்டும் நம்பிக்கையாரு, அற்புதம் நடக்குதா இல்லையா. அப்புறம் நான் ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சகோதரனுக்கு அடித்தேன், ஐயா எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னு. பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணி மறுநாளே நார்மல் பெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாஸ்டர், அவங்க நல்லா ஆகிட்டாங்க, நார்மலாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணானே. சொன்னேன், டேய் நான் பைத்தியக்கார மாதிரி இந்த 4 நாளாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அந்த சகோதரிக்காக. ஆனால் அந்த சகோதரி மறுநாளே ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டு வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா? சப்பத்துக்கு சொல்லிடுவாங்க, ஆனால் பதிலுக்கு நம்மள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. நான் பைத்தியக்காரமே உட்காந்து மண்டையை போட்டு அடிச்சுக்கிறோம், அட்டோரே சுகப்படுத்துங்க, அவங்களை அற்புதமாக்குங்க, அவங்கள படிக்கிறது கொண்டு வாங்க. இது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, உலகத்தோடைய பார்வையில அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தேவ வசனத்துக்கு எதிராக பேசப்படுகிற வார்த்தை. இப்படி ஒரு டயலாக் இருக்குல்ல, கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும். தெரியுமா அந்த டயலாக்? அந்த தெரியாதுல்ல, கத்துக்கோ. இன்னைக்கு ஆண்டோட வசனத்துக்கு எதிராக கிரியை சேர்ந்து உலகத்துடைய வார்த்தை, உலகம் உண்டாக்கி வைத்த அனுபவங்கள், உலகத்துல பேசப்படுகிற காரியம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு, தேவன் சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்துக்கு எதிராக கிரியை செய்கிறது. இன்னைக்கு பவுல் இப்படியாக எழுதப்படுகிறது, அது நிமித்தம் நான் பாடுபடுகிறது, நான்
நீங்க ஒவ்வொரு பணக்காரமா இல்ல, சீச்சின்னு ஏழையும் இல்லை, சமாச்சாரியா தான் தேவன் கொண்டு போறாரு எல்லாத்தையும், என்னையும் சேர்த்துதான். ஆசு பாரு அவரை மட்டும் அப்படி தான் சொல்லிப்பாரு, எங்களோட அப்படி பிச்சைக்காரனே பார்ப்பாரு. உங்க கூட்டத்தில் இருக்கிற நானும் அதே கூட்டம் தான். ஆனாலும் ஆண்டவர் நம்ம எங்கேயும் வெட்கப்படுத்துறது. எங்கேயாவது ஆதாம் ஏவாளை போல ஆண்டு நம்மளை வச்சிருக்காரா? காட்டுலாம் கொடுத்து என்ன மரம்லாம் கொடுத்து அதுல எவ்வளோ அழகா தேவன் நம்ம வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பாருங்க, நம்ம முகத்தை பார்க்கும்போது சில நேரத்தில் வரைஞ்சிக்குமா இல்லையா? என் மனைவி என்ன ஒரு படம் படிச்சுட்டு, அழகா தான் இருக்கீங்க ஆனா கருப்பா இருக்கீங்க, கருப்பா இருந்தாலும் அழகா தான் இருக்கு. ஐயா, தேவன் நம்மளை படைப்பானது அவருடைய நாமத்துக்கென்று. அது உன் வாழ்க்கையில் வருகிற பாடு, அதை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணணுமா? வெட்கப்படவே கூடாதா? இந்த பாடானது, இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்துட்டு சொன்னா இதை குறித்து நீ வெட்கப்படாத. போல அவர் வாழ்க்கையில வந்த காரியங்களை பார்த்து அவர் வெட்கப்படலையா? இந்த பாடு அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்புறமா ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர். நல்லா கவனமா கேளுங்க. சில நேரங்கள்ல பாடு வந்தா நம்மளுக்கு விசுவாசம் இல்லாம போயிருது. நம்ம வாழ்க்கையில இந்த விசுவாசம் இல்லாதனால அந்த பாடு குறித்து வெட்கம் வருகிறது. ரொம்ப பேர் இயேசுவுடைய சாட்சிய, இயேசுவுடைய ரட்சிப்பை, இயேசுவுடைய அன்பை சொல்லும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, சபைக்கு ஒரு நாள் வாங்க, நீங்க இயேசுவோட வார்த்தையை கேளுங்க, இந்த பைபிளை நீங்க எப்பொழுதும் உங்களோட தலைகாணிக்கையில வைங்க, உங்க வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு மாறுதல் நடக்குதுன்னு. இந்த பைபிளை பார்த்தாலும் பிசாசு ஓடி போயிடும். உங்க வாழ்க்கையில வியாதியா வராது. புரோட்டான் சாகால போற நீங்க BMW 7 சீரிஸ்ல போய்கிட்டு இருப்பீங்க, ஆரம்பமே அள்ளி விடுவானுங்க. ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டா காடியில போக மாட்டீங்க, நீங்க எல்லாம் ஃப்ளைட்ல போவீங்க. ஆமா, இப்படி எல்லாம் நம்ம தேவன் அழைக்கப்பட்டவர். ஐயா, ஏசப்பாவே கழுத்தில் இருந்தா போனாரு. அல்லேலூயா. அவருடைய பிரசங்கமானது ஒவ்வொரு தேசத்துக்கும் அவர் நடந்துதான் போனாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாடுகள் வருதுன்னு சொன்னா பவுல் இப்படியா சொல்றாரு, அதை குறித்து வெட்கப்படாதீங்க. அது நிமித்தம் ஏனென்றால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர் யார் என்று சொல்லி நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க. இயேசு எப்படிப்பட்டவர் என்று நினைத்து நீங்க விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு வாழ்க்கையில நீங்க எந்த விதமாய் பார்க்கறீங்களோ, இயேசுவை சிந்தையில எப்படி கற்பனை பண்ணி பார்க்கறீங்களோ, இயேசுவை வசனத்தின் பிரகாரமா எப்படி நம்புறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். சிலர்களுடைய வாழ்க்கையில இயேசு தோத்து பண்ணவரா இருப்பாங்க, உங்க வாழ்க்கையில அது தோல்வியா தான் இருக்கும். இயேசு சில இடங்கள்ல அவர் இறந்தவராய் பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் ஃபெயிலியர். இயேசு உங்க வாழ்க்கையில ஜெயித்தவரா நீங்க பார்க்கும்போது அவர் பாவத்தை ஜெயித்தார், அவர் பிசாசை ஜெயித்தார், அவர் வியாதியை ஜெயித்தார், அவர் போராட்டத்தை ஜெயித்தார், அவர் தரித்திரத்தை ஜெயித்தார் சொல்லி நீங்க நினைத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இது எதுவுமே மேற்கொள்ளாது. இயேசுவை உங்க வாழ்க்கையில அவர் ஜெயம் கொண்டவரா நீங்க பார்க்க வேண்டும். போல சொல்றாரு, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. நம்ம அப்பா இன்னார் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு தெரியும். எங்க அப்பா யாருன்னா ராமையா. உங்க அப்பா யாருன்னா உங்க அப்பா தகப்பனோட பேர் உங்களுக்கு தெரியும். இன்னார் மகன், நான் இன்னார் பிள்ளை, நான் இந்த சபையினுடைய அங்கத்தினர் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னார்
ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க இன்னார் நிமித்தம் பாவத்தை விட்டு விலகி இருக்கிறீங்க. நீங்க இன்னார் நிமித்தம் தரித்திரத்திலிருந்து விடுதலையா இருக்கீங்க. அல்லேலூயா. பவுல் இப்படி சொல்றாரு, இன்னார் யார் என்று இன்னார் என்று அறிவே நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததே. நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்குள்ள மெயின் டைட்டில் நீங்களும் நானும் யார் இடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நிறைய பேர் கேட்டீங்கன்னா தனியா கூப்பிட்டு கேட்டேன்னா, நான் என் மனைவி கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன், மனைவி என்னுடைய கணவர் கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சிலவங்க பாருங்க, சில காரியத்தின் மேல ஒப்பு கொடுத்தவரா இருப்பாங்க. ஆனா இங்க பவுல் அவர் இயேசு கிட்ட அவர் ஒப்பு கொடுத்தவரா இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுத்தல் ரொம்ப முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில நீ யார் இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிற, யார் இடத்துல நீ உன்னை அர்ப்பணித்து இருக்கிற, யார் உன்னுடைய வாழ்க்கையில பொறுப்பாக ஞானமாக உன் வாழ்க்கையை நடத்துகிறது. ஒப்பு கொடுத்தல் ரொம்ப முக்கியம். நம்ம போகிற பாதையில வருகிற காரியங்களை நிமித்தம் வருகிற காரியத்தை பார்த்து நீங்கள் நானும் ஒப்பு கொடுக்கிறவர்கள் அல்ல. நீங்க என்னைக்கு பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால நீங்கள் ஞானஸ்தானத்தை எடுத்தீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையினால் விடுதலையாக்கப்பட்டீங்களோ, பாவத்திட்டு மனம் திரும்பினீங்களோ, ஆண்டவருடைய சத்தியமே ஜீவன் என்று சொல்லி நம்பி பரலோகத்துக்காக காத்திருக்கீங்களோ, நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களோட ஒப்பு கொடுப்பானது, உங்களுடைய கவனமானது, உங்களுடைய எல்லா உடன்படிக்கையும் தேவனிடத்தில், நாட் இஸ் மனசு இடத்துல, பிசாசு இடத்துல இல்ல, உலகத்துல இருக்கிற இந்த பூமியில இருக்கிற காரியத்தின் மேல அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஒரு உதாரணத்தை கேட்கிறேன். நம்ம ஏன் உங்கள்கிட்ட சொன்னா பாஸ்டர் என்னையே கொண்டேன் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, என்ன எடுத்துங்களேன், ஒரு நல்ல மேகாவான காடி நான் வாங்கி இருக்கிறேன், சூப்பரான காடி மைவி வாங்கி வச்சிருக்கிறேன், ஓகேவா? அதனால நான் ஒப்பு கொடுத்துருக்கேன் வச்சுங்களேன். என்னோட காடி தெரியுமா, என் காடி இப்படி இருக்கு தெரியுமா, நான் ஓடினா 2 டயர்லாம் ஓட ரொம்ப பெருமையாக பேசுகிறேன். திடீர்னு இந்த மலேசியாவில் பேன் பண்ணிட்டாங்க, பெட்ரோலே விற்கக்கூடாது. பெட்ரோலே இப்ப இந்த மேகாவானது, இந்த மகிமையான ஒப்பு கொடுத்த இந்த வாகனம் எப்படி நான் பயன்படுத்துவேன்? விடிமா பிரதர் தேவை. மலேசியாவில் பேன் பண்ணிட்டாங்க, பெட்ரோலே பாய்க்கூடாது, பெட்ரோல்னால தான் அந்த கொரோனா வருது அப்படின்னு நிப்பாட்டாங்க வச்சுங்களேன். என்ன பண்றது இந்த வாகனத்தை? லைசன்ஸ் எடுத்தது வேஸ்ட். அந்த வாத்தியர் பல பாட்டு விட்டுருப்பான் நம்மளுக்கு, போர்டு வராங்க, பிரேக் பிஜா தக்கான் மீனா பிகிலா ரங்கா. அவ்வளோ போராட்டத்துக்கு வந்து போய் லைசன்ஸ் எடுத்து காடி வாங்கி வந்தா இப்போ பெட்ரோல் பேன். இது உலகத்துல ஒப்பு கொடுத்த காரியங்கள் நிலை இல்லாதது. அல்லேலூயா. ஏன்னா வசனமானது பவுல் சொல்றாரு, நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தவனா இருக்கிறனால ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இங்க நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்நாள் வரைக்கும்னா என்னது, என்ன அர்த்தம்? இங்க சொல்லப்பட்டிருக்கேன், சொன்ன கருதான் எல்லாம் வசனத்தை பாக்குறேன். என்ன அந்நாள்? அந்த அந்நாள் இல்ல, அந்நாளில் he for that day. அந்நாள் வரைக்கும் என்ன அர்த்தம்? என்னமா? ஓகே, ஒன்னு அவரோட வருகை. ஓகே, இன்னொன்னு இருக்கு, இன்னொரு பதிலும் இருக்கு. ரெண்டாவது பதில் அவர் ஒரு வரைக்கும். ரெண்டாவது மேதைகளே, வேத பண்டிதர்களே அப்படின்னா ஞானவான்களே சொல்றேன், பண்டின்னு சொல்றேன், ஞானவான்களே. 2 ஒன்னு தேவன் வர வரைக்கும், 2வது நீ மரிக்கிற வரைக்கும். இந்த பவுல் இப்படியாக சொல்றாரு, தேவன் வர வரைக்கும், நாம் மரிக்கிற வரைக்கும், அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், அவர் நிச்சயம் பண்ணிட்டார். The
பயம் கீரிய சொல்ல அப்படியே கற்பனையில போறீங்களா? இல்ல, நீங்களும் நானும் போல் இப்படி அழகா சொல்ற. எத்தனை பேர் பைபிள் நம்புறீங்க? இந்த வசனத்தை நம்புறீங்க எத்தனை பேர்? நீங்க போல் அழகா சொல்றாரு. திருப்பி அந்த வசனத்தை வாசிமா. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். புரியுதுங்களா? திருப்பி வாசி. முதல்ல ஆமா, முதல்ல அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீங்க நானும் ஆண்டவர் நம்மளை நிச்சயம் பண்ணிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாமே மனவாட்டிகள். நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாம் மனவாட்டி. மனவாட்டி என்ன பண்ணுமா? கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க? பிரஸ்மேட்டா. ஓகே, பிரைட். இந்த பிரைட் ஒரு வாக்கு பண்ணுவாங்க கணவன்கிட்ட. புருஷனும் கல்யாணத்துல வந்து ஒரு வாக்கு பண்ணுவாங்க. மனைவியானவர் கணவருக்கு என்ன பண்ணுமா? மறந்துச்சா? கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சுல, 12 வருஷம் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு. மனைவியானவர் கணவருக்கு எப்பொழுதும் எல்லாத்துலயும் கீழ்ப்படியவர்களா இருக்கணும். மறந்துட்டல, செஞ்சாதானே அது ஞாபகம் இருக்க. அதுதான் வீட்டுல செய்யறதே இல்லையே. எங்க அம்மா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தானடா ஆப்பிள வரதுக்கு, செஞ்சா தானே இங்க நீங்க சொல்றதுக்கு. அது கல்யாணத்தோட முடிஞ்சு அன்னைக்கே பொட்டி கட்டி அன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம் ஒரு பஸ்ல போட்டு நீங்க போய் தட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் பாருங்க. இப்போ கல்யாணம் படம் கூட நீ போய் தேடணும். 2 வாழ்க்கை நிச்சயமா கல்யாண படம்லாம் தேடுறதா இருக்கு. எனக்கு தெரியும் எங்க இருக்கு. அது போல இன்னைக்கு மனைவியானவர் நம்ம எல்லாம் மனவாட்டி. மகன் நினைக்கலாம், நான் ஆம்பளை பாசம் என்ன மனவாட்டின்றாரு. நான் ஆம்பளையா இருக்க, எனக்கு பிள்ளைங்களா இருக்கிறாங்க, இவர் மனவாட்டின்றாரு. இங்க வசனம் சொல்லப்படுகிறது, நாம் யாவரும் மனவாட்டியா இருக்கிறோம். மணவாளனோ அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த மனவாட்டியை வந்து அழைத்து போக முடியும். நம்மளை கொண்டு போவதற்காக மணவாளன் ரெடியா இருக்காரு. அந்த மணவாளனுக்கு இங்க சொல்லப்பட்ட வார்த்தையானது, மணவாட்டியானவர் மணவாளனுக்கு எல்லா இடத்திலும் கீழ்ப்படிந்தவனா இருக்க வேண்டும். நாம் இயேசுக்கு நம்மளோட புருஷனா இருக்க போகிற நம்மளுடைய இயேசுவுக்கு மணவாளனுக்கு நீங்களே நானும் கீழ்ப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஏன் சொன்னா, மணவாட்டிய எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும், எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், கடைசி பரியந்தற்கு மணவாட்டிக்கு உத்தரவாதம். நம்ம எல்லாருக்கும் உத்தரவாதம் ஏசப்பா. இயேசுதான் நம்மளுக்கு உத்தரவாதமே. அல்லேலூயா. உலகத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, உலகத்துல வருகிற உபத்திரம், உலகத்துல வருகிற போராட்டங்கள் எல்லாம் அது உலகத்தோடு அழிந்து போயிடும். ஆனா இயேசுவை கொண்டு வருகிறதோ உன்னை என்னை மீட்கும்படி, தன் மனவாட்டிய அவர் காத்து கொள்ளும்படி, அவர் கடைசி அப்படின்னா அங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த கடைசி இப்பொழுது நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில தேவன் செய்வார் என்று சொல்லி நிச்சயமாய் நீ விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ விசுவாசம் என்று சொன்னா, நிச்சயமான விசுவாசம் என்று சொன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் எப்படி மணவாளனா இருக்கிற இயேசு மேல விசுவாசமா இருந்தாரோ, நீங்களும் நானும் மணவாளனா இருக்கிற தேவன் மேல, இயேசு மேல விசுவாசமாய் நிச்சயமாய் இருக்க வேண்டும்.
வேண்டும். விசுவாசமா இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் நல்லா போட்டிருக்கு. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். அல்லேலூயா. யார் என்று அறிவோமா? அவர் என்ன அறிவு? அன்னாரு யோசேப்பு படைத்த அப்பா மகன் அவரா? தேவதூதர்கள் வந்து சொன்னாரு, யார் வந்து பிறப்பாரு? ரட்சகர் வந்து அன்னாரு. நான் அந்த அன்னாரு இந்த அன்னாரு சொல்லல. இன்னைக்கு சொல்ற இன்னாரு வந்து நம்மளுடைய மணவாளன். இஸ் அவர் மணவாளன். ஒரு மணவாளன் விட்டு போயிருவாரு நம்மள. எப்படி இந்த மணவாளன் நம்மளை மீட்டாரா? இப்ப நார்மலான லவ் கதெல்லாம் கேட்டீங்கன்னா, நான் மனைவிக்கு மொதல் வாங்கி கொடுத்ததே ஒரு கோக்கு ஒரு பர்கர் தான். அதை கொடுத்து தான் கரெக்ட் பண்ணேன். என்னோட அன்பை வெளிப்படுத்துறது அதுதான், ஒரு கோக்கு ஒரு பர்கர். ஆனா நம்ம மணவாளன் அவர் ரத்தத்தையும் அவர் சரீரத்தை கொடுத்து அவரோட அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அன்புக்கு அந்த நிச்சயம் ஒண்ணு போதுங்க நம்மளை மீட்கிறதுக்கு. அந்த மணவாளன் கொண்டுதான் தகுதியே இருக்கு. அந்த மணவாளன் சொல்றாரு, வாசிமா, நான் இன்னார் என்று அறிவே நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது அவர் அந்நாள் வரைக்கும். நான் சொல்றேன், நம்ம கூட நம்மளை குறித்து எண்ணுகிறத நினைக்கிறத கொஞ்சம் மறந்து போகிறோம். ஆனா நம்மளுடைய மணவாளனும் நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை 1% கூட அவர் மறக்கவே மாட்டார். அதனால சொல்றாரு, உன்னை என் கண் இமைய போல நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை தொடுகிறான். ஐயா, வசனத்தை நீங்க என்ன ஐயா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீப்பா நினைக்கிறீங்களா? வசனம் புறம்போக்கு, இந்த ரோட்டு வழியா போறவன், இந்த பைத்தியக்காரன், அங்க இருக்கிறவன் பிசாசு பிடிச்ச அவனுக்கா எழுதப்பட்டிருக்கு? இந்த வசனம் யாரெல்லாம் தேவனை துதிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்களோ அங்க இந்த வசனங்கள் அப்படியே ரேமாவாக நடக்கும். பேதைகளை வெட்கப்படுத்துறதுக்காக, ஞானவான்களை வெட்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் பேதைகளை தெரிந்து கொண்டாரியா? பைத்தியக்காரர்கள் நல்ல ஞானமா பேசுறதுக்காக ஆண்டவர் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வேதமானது நம்ம கையில இருக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? மனவாட்டியா இருக்கிற உன்னை விட்டு விலகாதபடி மணவாளன் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்ன வெட்கங்கள் வந்தாலும் வாழ்க்கையில ஒருபோதும் விசுவாசத்துல தளர்ந்து போவாத. ஏன் தெரியுமா? அவர் உனக்காக நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் உன்னோட உடன்படிக்கை செய்யப்பட்டுருச்சு. எதன் மூலமா தெரியுமா? இந்த திருவிருந்து ஆராதனை, இந்த ரத்தமும் சரீரமும் உன்னோடு நிச்சயிக்கப்படுகிறது. எனக்கு என்ன பைத்தியமா வாரம் வாரம் உங்களுக்கு இதை நான் செலவு பண்றதுக்கு? எனக்கு வேற வேலை இல்ல. எனக்கு முன்பாக இருந்த சபை எனக்கு மாசத்துல ஒரு வாட்டி தான் செய்யணும் சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் வளர்ந்த சபையில என் மாமா தாய் மாமா வந்து எலிஜாமணியம் அவரோட சபையில வளர்ந்தப்பெல்லாம் மாசத்துல ஒரு வாட்டி தான் செய்யணும் அவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா வேதம் படிக்கும் போது நீ தினந்தோறும் கூடி இத நினைவு கூறு. ஏன் வாரம் வாரம் கொடுக்கிற தெரியுங்களா? நீயும் தேவனும் பங்காளிகள். அவர் உனக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். நீ அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்க. அப்படின்னு சொன்னா நீ எந்த காரியத்தை குறித்தும் வெட்கப்படாதபடி. அப்படியே இருக்கு. ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஆயினும் நான் வெட்கப்படுவது இல்லை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க நல்லா கவனமா கேளுங்க. நல்லா கவனமா கேளுங்க. வசனத்தை உங்களுடைய ஞானத்தை கொண்டு தீட்டுங்க. அப்பதான் சொரப்பாகும்.
இங்க எழுதப்பட்டிருக்கு. அன்றியும் என்னமா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்ன பண்றாங்க? இப்ப நம்ம கிறிஸ்துவை ஏத்துக்கும் போது என்ன சொன்னாங்க? சுவிசேஷம், நீ வா நல்லா இருவ, நீ வா வீட்டு நிறையா செலவு ஜாமான் வந்துடும், நீ வா அரிசி கொடுப்பாங்க பருப்பு கொடுப்பாங்க. அதெல்லாம் நினைச்சல மாய இருந்த நீ போ, அரிசி பருப்புலாம் கொடுப்பாங்க பிரதர், வீட்டுக்கு வந்து லோஃப் ஆஃபரிங் கொடுப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தா வச்சுக்க, இப்ப மொட்டையா இருக்கிற நீ அப்படியே ஜிகி ஜிகி ஜிகின்னு நல்லா முழுக்க ஆரம்பிச்சிடும். இங்க வசனம் என்ன போட்டிருக்கு? அத படிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க நீங்களும் நானும் தேவனுடைய பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கணுமா? அல்லேலூயா. உன்னுடைய மனச, உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் சொல்றாரு, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இரு. இன்னைக்கு ரொம்ப பேரு தேவன்டே தேவனுக்கு செய்யறதுலே அவர்கள் மேன்மையை விரும்புறாங்க. இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். இவர் ஒரு நல்ல ஒரு கம்பெனில நல்ல பெரிய மேனேஜர், இன்ஜினியர் வச்சுங்களா, 4 வழி லோப் ஆஃபரிங் போடுறாரு, சாரி டைப்ஸ் போடுறாரு. நான் இவருடைய சில காரியங்களை பார்த்துட்டு நான் போய் நேரா கண்டிக்கிறேன். பிரதர், சாரி பிரதர், நீங்க இந்த மாதிரி செய்யறதா தவறு, நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுன்னு கேட்டேன். ஓ, என்னோட டைப்ஸ் தான் அந்த சேச்சே ஓடுது, இந்த ஆள் வந்து என்கிட்ட கண்டிக்கிறாரா? ஹலோ, இருக்கிறது ஒழுங்காரு. இதே வேற சபையில நான் இந்த தாய் தசமகத்தை போட்டேன்னா என்ன அப்படிதான் வச்சிருப்பாங்க. நீ இந்த மாதிரி கண்டிச்சிருந்தா நான் அந்த சபைக்கு வர மாட்டேன். இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? இவரோட சபைக்காக, இவரோட தசமகத்துக்காக நான் சபை திறந்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு தேவன்கிட்டயே இவர்களுடைய மேன்மை, இவர்களுடைய ஸ்தானங்கள், இவர்களுடைய என்ன சொன்ன, ஒரு வார்த்தை சொன்னேன், மேன்மை, மேன்மை எதிர்பார்க்கிறாங்க. ஐயா, நீயும் நானும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக மனவாட்டியா தான் இருக்கும். பிதாவுடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய பிள்ளையாரா இருக்கிறோம். தேவன் மேன்மைப்படுத்தல, உன்னை ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி தேவன் வந்து பிரிக்கல. எல்லாரும் அவருக்கு முன்பாக பிள்ளைகள் தான், அவர் படைக்கப்பட்ட பிள்ளைகள் தான். நீ சபைக்கு வந்த கடை நீ மேன்மை எதிர்பார்க்கறன்னு சொன்னா, யாக்கோபு 4:5 போட்டிருக்கு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை தருகிறார். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது அவருக்கு பிள்ளையாக, இயேசுவுக்கு மனவாட்டியாக நம்மளால நடந்து கொள்ள முடியல. சபைக்குள்ள ஒரு போராட்டம், சபைக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, சபைக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துச்சுன்னா, ஒரு தமிழ் ஒரு நல்ல டயலாக் இருக்கு, கோபாலா பிச்சிக்கோ. சபை விட்டு ஓடுறாங்க, தேவனோட வார்த்தை விட்டு ஓடுறாங்க. தேவன் நிச்சயிக்கப்பட்ட இருக்கிற இந்த சபைக்குள்ள, இந்த சபையோடைய வார்த்தைக்குள்ள, இந்த தேவன் கொடுக்கப்பட்ட வசனத்துக்குள்ள நிலைச்சிருக்க முடியல. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நாம் யாவரும் ஊழியக்காரனுக்கு கணக்கு கொடுக்கணும். இல்ல, நீயும் நானும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீ சபைக்கு வரலன்னு சொன்னா, இன்னைக்கு நீ ஆராதனைக்கு வரலன்னு சொன்னா, என்ன பாஸ்டர் என்ன கை நீட்டி காட்டுறாரு இப்படி. இன்னைக்கு நீ சபைக்கு வரலன்னு சொன்னா, உன்னோட கணக்கோ அங்க கொடுக்கணுமே தவிர இங்க இல்ல. ஏன் தெரியுங்களா? மணவாளனும் இங்க வந்து உனக்காக பேசும்படி காத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு இது
தானே ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாம் நிச்சயம் பண்ணி நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண போறீங்க 2 பேரும். பேரண்ட்ஸ் ஒரு அன்னாடிக்கு கால் பண்ணிடுறோம், அன்னைக்கு ஒரு நாள் கால் பண்ணல. எப்படி இருக்கீங்க மறுநாள் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் சார்? சூப்பரா இருக்கும். கேட்பாரு, ஏன் டாலிங் நேற்று கால் பண்ணல? அவரு ஐயா போடுவாரு, நானா இப்படி வந்தனா அப்படி வந்தேன், நீ என்ன காரணம் சொன்னாலும் எனக்கு ஏன் கால் பண்ணல? இன்னைக்கு நம்ம மனவாளனான இயேசு உன்னோடு பேசும்படி இந்த சபையின் மேல அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அவருடைய மனவாட்டியாய் வந்து அவரோட நிச்சயிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீ துன்பப்படுகிறன்னு சொன்னா அவருடைய பக்தி உனக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். அவரோட பக்தினால நீ மேற்கொள்ள முடியும்னு சொல்லி அந்த துன்பத்துல நீ கடந்து போக வேண்டும். இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். சாரிபாத் ஊர்ல ஒரு விதவியோட ஒரு கதைகளை நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 1 கிங் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தை வாசிப்போமாக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 16வது வசனம். பழைய ஏற்பாடுல வந்து சாரிபாத் விதவிகளோட ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். அந்த நாட்களில வாசிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஓகே. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருந்த கேத்தீர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு கரெக்டா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 16வது வசனம். கரெக்டா? சாரி பத்து. ஓகே வாசிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். சரி ஓகே. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேத்தீர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதிருந்தபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆற்று வற்றி போயிற்று. சில நாட்களின் பிறகு அந்த ஆறோ வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் எழுந்து சீதோன் கடந்து சாரிபாத் ஊருக்கு. இங்க வாங்க. ஆண்டவர் யார? ஓகே. ஆண்டவருக்கு வந்து ஏலியை பார்த்து சொல்றாரு, எலிஜாவை பார்த்து சொல்றாரு, சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி. நல்ல கவனமா கேளுங்க. அங்கே போய் தங்கியிரு. அந்த நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை சாரிபாத் ஊர்ல அந்த நாட்கள்ல ஏற்பட்ட சூழ்நிலை என்ன தெரியுங்களா? பஞ்சம். அந்த நாட்களில அந்த தேசம் பஞ்ச சூழ்நிலையில தள்ளப்பட்டது. அந்த பஞ்ச சூழ்நிலை மத்தியில ஆண்டவர் இந்த யாரு எலியாவை அந்த சாரிபாத் ஊருக்கு போக சொல்லும்படி ஆண்டவர் எலியாவோடு பேசுறார். அப்பொழுது இந்த எலியா ஆண்டவர் சொன்னபடியாய் எங்க போறாரா? சாரிபாத் ஊருக்கு போறாரா? அந்த ஊர் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? பஞ்சத்துல இருக்கு. இவனுடைய தேவை சந்திக்கும்படி, இவனுடைய தேவை கர்த்தர் நிறைவேற்றும்படி, இவனை ஆண்டவர் போஷிக்கும்படி ஆண்டவர் எங்க அனுப்புறாரா எலியாவை? சாரிபாத் ஊர் என்னவா இருக்கா? நியாயம் இருக்கா எங்கேயாவது? இவன் தேவை சந்திக்கப்படணும். இவன் போஷிக்க காவல் குடிச்சு என்ன குடிச்சு சாப்பாடுலாம் குடிச்சு அப்புறம் தண்ணி குடிச்சு தண்ணியும் வத்தி போச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு?
எலியாவை பார்த்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்க நீ போ. அங்க என்ன சூழ்நிலை? பஞ்சம். இந்த வசனம் இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு நம்மளுக்கு போகும், நம்மளுக்கு வேலை செய்யும். இன்னைக்கு ஏலியாவை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருந்த ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்க இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஐயா நான் சொல்றேன், என்னுடைய ஒரு கஸ்டமர் எப்ப பார்த்தா பாஸ்டர் நான் கிராப் பத்தி ஒவ்வொரு நான் பாக்குறதான்னு சொல்ல முடியும். ஒரு 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 மாய்க்கார் அவர் போட்டிருந்தாரு பயங்கரமான எல்லாம் ஒரு மாதிரி கட்டுலாம் போட்டு ஒரு மாதிரி அவர் முகத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரியா தான் இருந்தார். அவரை ஏத்தனேன், அதுவும் அவரை ஏத்தனது என்ன இடம் தெரியுங்களா? சுடுகாடு கிட்ட ஏத்தனேன், மாய்க்கார சுடுகாடு ஏறி உட்காந்தா நேரம் டெர்மினல் அக்கி டெர்மினல் இறக்கி விட்டுட்டேன். சரி அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, உனக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு சொன்னா எனக்கு ஒரு 29 வயசு. ஓகே, நிறைய வருஷம் வாழ்ந்துட்டேன், பின்னாடி பார்த்தா நிறைய வருஷம் இருக்கு, ஆனா முன்னாடியோ உனக்கு வந்து குறைவா இருக்கும் அப்படின்னாரு. நான் பார்த்தேன், இல்ல எனக்கு முன்னாடி ஒன்னும் அதை காட்டி ஒன்னும் பெருசா இருக்கு பார்த்தாரு. ஓகே, ரொம்ப பேரு சாப்பாடு கூட நன்றி சொல்ல மாட்டாங்க கடவுள்கிட்ட. நம்மள அப்படித்தானே, 2 முடக்கு போன கேட்டுதான் அதுவும் சொல்லல, அது 2 முடக்கு ஞாபகம் ஆவியோட ஞாபகப்படுத்துவார். ஜோ பண்ணல, நாளைக்கு பஸ் ஏற போது ஜோ பண்ணிக்கிறேன் சேர்த்து. அவர் சொன்னாரு, யாருமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப பேர் உலகம் எப்படி தெரியுமா போது, கடவுள் சொல்லுவாராம், அவர் சொல்றாரு, எனக்கு வேலைக்கு சொல்றாரு, கடவுள் சொல்லுவாராம், உனக்கு 2000 வேலை தான் சம்பளம், சாரி உங்களுக்கு 1000 வேலை தான் உனக்கு சம்பளமா கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணிடுவார். இந்த 1000 வேலைக்குள்ள நீ வீட்டு காசு காடி காசு எல்லாம் கட்டி ஒரு 200 வெள்ளி உன்னுடைய சேமிப்புல வைக்கும்படி ஆண்டவர் கரெக்டா அவருடைய கதையை என்ன சொல்ற கரெக்டா கடவுள் உனக்கு 1000 வெள்ளி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா நீ இந்த 1000 வெள்ளிய நீ பார்க்கும்போது, ஐயோ நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி, கொஞ்சம் மேன்மையா வாழ்ற மாதிரி, நம்ம ஒண்ணு கொஞ்சம் உயரமான ஸ்டாண்டர்டுக்குள்ள போக முடியாத. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேகமா அப்படின்னா 5 மணிக்கு முடிகிற வேலை 10 மணி வரைக்கும் ஓட்டல் அண்ணாடிக்கு அடிச்சு அந்த மாஸ்டர் அவர் வந்து ஒரு கதை சொல்றாரு. அந்த மனுஷன் 1000 வெள்ளி எடுக்கிற மனுஷன் 2000 வெள்ளி சம்பளம் எடுத்துட்டான். முத்தவங்க ருகியா உங்களுக்கு வேணாம் மாரி பாக்குறீங்க, ஏன் கோபமா பாக்குறீங்க? நான் கதையை தானே சொல்றேன், சிரிச்சுக்கிட்டே கேளுங்க. பாசம் சிரிக்கிறமே சொல்லுவீங்க, பஸ்ஸா கடைசியா ஊசி மாதிரி ஒரு தேய் தேய்ச்சிருக்கீங்க. நான் ஏன் உங்களை நான் சொல்ல போறேன், நான் உங்களை சொல்ல அங்கிள் அந்த நாய்க்கரா என்ன சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். 2000 வெள்ளி தானே, ஆமா தானே, 2000 வெள்ளி எடுத்துட்டாராம். நம்ம நாய்க்கரை வந்து 2000 வெள்ளி எடுத்துட்டான். 2000 வெள்ளி எடுத்துட்டு ஜாலியா போறா, நீ போயிட்டு வைஃபை ஏற்றிட்டு சீ ஃபுட்டுக்கு போயிருக்கணும்னு சொல்லி வேகமா போய்கிட்டு இருக்காரா. போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு மஞ்சள் லைட் சோப் லைட் மாறிச்சானே, ஒரு சோப் லைட்ல லங்கா பண்ணிட்டாரு. லங்கா பண்ணி அப்படின்னா சோப் லைட்ல போயிட்டாரு. போலீஸ்கார வேகமா பார்த்தா போலீஸ்காரன் சொல்லிட்டானா, மச்சமாண்ணா நாம் பார்த்துருக்கலாம், மச்சமாண்ணா தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு வந்து ஒரு 300 வெள்ளி கொடுத்துட்டாங்க. அந்த 2000 வெள்ளியில 300 வெள்ளி கொடுத்துட்டாங்க. 300 வெள்ளி கொடுத்த கடை அவனுக்கு ரொம்ப கவலையாச்சான். ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன், 300 வெள்ளி போயிடுச்சு. மிச்சம் அவன் கையில எவ்வளவு இருக்கு? 1700 வெள்ளி. இந்த 1700 வெள்ளி வச்சுக்கிட்டு அந்த யோசனையில அந்த 300 வெள்ளி போச்சே 300 வெள்ளி போச்சுன்னு அப்படியே செஞ்சுக்கிட்டே வேகமா போய் ஒரு அப்பையோட காடி போய் ஒரே கிமியிருந்து இடிச்ச கடை. அந்த அப்பைய ஆண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டி சத்தம் போட, பெருசா கதை பரவாயில்ல எவ்வளவு வரும்னு அங்க உள்ளவங்க பார்த்து சொன்னாங்க, இது 700 வெள்ளிக்குள்ளதான் வரும்.
பம்பர் மாத்தி சாட்லாம் அடிக்க 700 வெள்ளி வரும். என்னன்னா இந்த மலாய்க்காரர் என்ன பண்றாரா 700 வெள்ளி எடுத்து கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு எவ்வளவு போனாரு? எவ்வளவு? ஆண்டவர் நியமித்து வைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நினைச்சது. அவர் அதை சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் வார்த்தை உன் வாழ்க்கையில எவ்வளவுக்கால நீ பெற்றுக்கொள்கிறியோ, தேவன் உனக்காக நியமித்து வைத்திருக்கிறாரோ அதுதான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமா இருக்குமே தவிர நீ தேடிக்கிட்டு இருக்கிய, நீ உலகத்துல போராடிக்கிட்டு இருக்கிய. ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன். அவே விசுவாசமா இருக்கீங்கன்னு கொண்டே பண்ணல. நீங்க இது கூட வரீங்களே, இது என்ன இடம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலா இல்ல வைரஸா? இல்ல இந்த இடம் எல்லாம் நம்ம கடைக்கு, ஷாப்பிங் சென்டர், சீ ஃபுட் கடை, பெரிய கல்யாணம், விருந்து, அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம கூடி வரோம். இங்க கடவுள் வாழ்கிறாரு, கடவுளுடைய மகிமை இருக்கு. ஆண்டவர் இந்த இடத்துல அதிசயங்கள் செய்வார். நீ வியாதியா வந்தா கூட தேவனால் குணப்படுத்த முடியும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவும் படாது. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வசனம் போட்டிருக்கு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பயபக்தினா தேவபக்தியாய் சரி சாரிபத்தூருக்கே போமா, போயிட்டியாங்க? வாங்க சிஸ்டர், சாரிபாத். எப்படி முடியாது போல, சீக்கிரம் அப்படியே அவன் எழுந்து அப்படியே அப்படியே அவன் எழுந்து. இல்ல மறந்துட்டியா என்ன வசனம்னு? 17 ஒன்று ராஜாக்கள் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிவா முக வாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் எனக்கு. நல்லா கவனமா கேளுங்க. இந்த எலியா அந்த விதவையை பார்த்து என்ன சொல்றேன்னா, நான் குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வான்னு சொன்னார். இந்த விதவை பாருங்க, நம்மளும் அப்படிதான். ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைப்போம். அந்த ரிக்வெஸ்ட்ல என்ன பண்ணிரும், ABCD ஆப்ஷன் நிறைய போட்டுரும். அந்த மாதிரி இந்த எலியா ஆப்ஷன் போட்டிருக்காரு பாருங்க. விதவை கிட்ட தண்ணி கேட்டாரு அழகா. அந்த மனசு ரொம்ப பேருக்கு வரும். அதை கேட்ட தண்ணியா, ஓகே ஓகே, அப்படியே போய் அப்பொழுது அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி, எலியா அந்த விதவையை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார். கொஞ்சம் அப்பமா கையில கொண்டு வா. ஐயா, தேவன் உங்களை அனுப்பியிருக்கான்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை அழைக்கிறான்னு சொன்னா, நீ போய் அவர் நாமத்தினால் நின்று எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க. எதனால் நீ தேவன் அழைக்கப்பட்ட அழைப்புல நின்று, தேவன் தான் எலியாட்ட சொன்னாரு, சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை உனக்கு உதவி செய்வான். அவளை பார்த்துதான் அந்த எலியா சொல்றான், ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வா. போற அவளை கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா. கொஞ்சம் அப்பமும் உன் கையில கொண்டு வா. அல்லேலூயா. நம்ம எதற்காக, எதை குறித்து நம்ம எல்லாரும் சிந்திக்கிறோம்? நீங்க யாருக்கிட்ட உதவிகளை, யாருக்கிட்ட நன்மையை நாடி அலையறீங்க? நீங்க நன்மை நாட வேண்டியது தேவன்கிட்ட. நீங்க நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவன்கிட்ட. நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா ஆண்டவர்கிட்ட வரணும். எனக்கு ஒரு சகோதரி வேற சபையில போறாங்க. அவங்க எனக்கு அடிச்சாங்க, பாஸ்டர் மாசம்னா என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டாங்க. மாசம் பாஸ்டர், என் பிள்ளைங்களுக்காக ஹாஸ்பிட்டல் நான் செலவு பண்றேன்,
நம்ம சபையில பத்தி பேசல, வேற சபையில் உள்ளவங்க எனக்கு அடிச்சாங்க. கேள்வி மாசம் மாசம் என் பிள்ளைக்காக டாக்டர் கிட்ட இவ்வளவு செலவு பண்றாங்க சார். மாசம் 400 போயிருது, மாசம் ஒரு 350 போயிருது, இல்லைன்னா 120 போயிருது சார். எனக்கு தெரியல ஏன்னு. ஆனா என் மகளை ரொம்ப கண்ணின் மணி போல அவ கொஞ்சம் பார்த்தா நான் ரொம்ப ரொம்ப கவனிப்பேன் பஸ் அவளை. ஆனா எப்படிதான் அவளுக்கு இது வருது அது வருது அப்படி வருது இப்படி வருது, நான் மாசம் மாசம் செலவு பண்ணிடுறேன். எனக்கு புரியல, எனக்கு நீங்க ஆலோசனை கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், சரிம்மா நல்லது. எவ்வளவு அளவுக்கு உங்க மகளை கடவுளுடைய பக்தி, கடவுளுடைய வழிகள், கடவுளுடைய நன்மைகள், ஆண்டவருடைய வார்த்தையில உங்க பிள்ளைய வளர்க்குறீங்கன்னு கேட்டேன். அவங்க உடனடியா அமைதியா இருந்து சிரிச்சாங்க. ஏன் சிஸ்டர் சிரிக்கிறீங்கன்னு. அவளுக்கு இப்பதான் 5 வயசு, நான் என்ன சொன்னா அவளுக்கு புரியும், அதான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன், சிஸ்டர் அப்படியே இல்ல, இப்போ உள்ள நிலைமை, இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி தெரியுமா சிஸ்டர், வயிற்றுல இருக்கும்போது நீ பாடுகிற பாட்டை கேட்கிற சூழ்நிலையில இருக்கிறோம், அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். 5 வயசு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் சொல்லாத, நீ சொல்லு, அந்த வார்த்தையானது அவங்க கிரியை செய்யும். நீ அந்த வார்த்தைய பிள்ளைகள்கிட்ட சொல்லும் போது, கற்றுக் கொடுக்கும் போது அது அப்படியே கிரியை செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு இருந்துட்டு, சரி சிஸ்டர், ஆண்டவர் சமூகத்துக்கு, ஆண்டவருக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு நேரம் இருந்தா, எனக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா பிள்ளைய கூட்டிட்டு சபைக்கு போவேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் இருந்தா நான் போக மாட்டேன் சபை, நான் போன் அடிச்சு சொல்லிடுறேன் நான் வரல அப்படின்னு. நான் சொன்னேன், நம்மளுக்கு மருத்துவர் என்று சொன்னா ஏசப்பா உண்டிதான். அந்த மருத்துவரோடு நீ இருக்கும்போது எந்த ஒரு வியாதியும் அணுகாது. அது அணுகினாலும் அதை சுகப்படுத்துகிற மருந்து நம்ம இயேசுதான். அவர்கிட்ட உன் பிள்ளைய கொண்டு வந்து நிப்பாட்டிப்பாரு, எந்த ஒரு வியாதியும் அணுகாது. அப்புறம் அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியம் நான் கேட்டேன், சரி சிஸ்டர், பணம் போகிறதுனால நீங்க கவலைப்படுறீங்களா, இல்ல மக வியாதி ஆகுறதுனால கவலைப்படுறீங்களா? இல்ல பசங்க நான் நல்லா சம்பாதிக்கிறேன், மகளுக்காக சேர்த்து வைக்கணும், மகளுக்கு ஃபிக்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லி தான் அந்த சம்பாதித்து வைக்கிறேன், ஆனா இவளுக்காக செலவு பண்றது தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பஸ் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவருடைய பணத்தை நீங்க எப்படி கொடுக்குறீங்க? அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரோட பணமா? ஆண்டவர் எனக்கு பணம் கொடுக்கவே இல்லை பஸ், ஆண்டவர் பணத்தை நான் எப்படி ஆண்டவர் கொடுக்குறது? ஆண்டவர் பணம் என்ன பஸ் அப்படின்னு அதான் கேட்டேன். வேதம் சொல்லுது, நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய 10ல் ஒரு பாகத்தை, நான் டைட்ஸ் பத்தி பேசுறேன், இங்க இந்த சப்ஜெக்ட் டைட்ஸுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனாலும் அந்த சகோதரி சொல்லப்பட்டதை உங்கள்கிட்ட சொல்றேன். நீ கடவுளுக்கு கொடுக்கறத, கடவுளுக்கு விதைக்கிறத, ஆண்டவருக்கு செலுத்துகிறத நீ தேவனுக்கு செலுத்தும் போது, இந்த 10ல் ஒரு பாகத்தை நீ கர்த்தருக்கு செலுத்தும் போது, அந்த 9 பாகமானது உன்னோட வாழ்க்கையில அது தேவனுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏன் இழந்து போகிறோம் தெரியுங்களா? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில முழுமையா அடைய முடியல தெரியுங்களா? நம்ம தேவனுக்கு செலுத்த வேண்டியது, தேவ சமூகத்துல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, தேவனோட வார்த்தையை பிள்ளைகளிடத்துல சொல்ல வேண்டியதை செய்யாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் பூமியினுடைய தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் பூமிக்கென்று உங்களை அழைக்கவில்லை, பரலோகத்துக்கென்று உங்களை அழைத்திருக்கிறார். இந்த சாரிபாத் ஊருள்ள விதவைகிட்ட எலியா இப்படியாக கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அப்பொழுது இந்த விதவையானது எலியாவை பார்த்து சொன்னது, பானையில் ஒரு பிடி மாவு. ஐயா நல்லா கவனமா கேளுங்க, நல்லா கவனமா கேளுங்க, கேக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், என்கிட்ட
இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. இதெல்லாம் இருக்கு. நான் எப்படி இது நான் உனக்கு கொடுக்கிறது? ஐயா, ஆண்டவர் என்ன ஷார்ட் மேனா மண்டை ஒடிச்சா? எதுக்கு எலியாவை சாரிபாத் ஊருக்கு அனுப்பி அதுவும் அந்த விதவை கிட்ட குறிப்பா எதுக்கு கேட்க சொல்லணும்? இன்னைக்கு ஆண்டவர் ஏன் உங்க வாழ்க்கையில சில போராட்டங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகும்போது தேவன் ஏன் அனுமதி கொடுத்திருக்கிறார்? ஓய், தெரியுமா யானே? அந்த வசனத்தை நல்லா கேளு, வாசிமா. அதற்கு அவர், பானையில் ஒரு பிடி மாவு களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்லா கவனமா கேளு. இன்னொன்னு சொல்றேன், தேவ பிள்ளைகளே, தயவு செய்து எந்த பேரிலையும் சத்தியம் பண்ணாதீங்க. இந்த சபையில கொஞ்சம் 2-3 எல்லாம் என் காதுல விழுந்திருக்கு. சத்தியமா சொல்றேன் பாஸ்டர், வசனம் சொல்லுது, எந்த பேரிலாவது சத்தியம் பண்ணாம இருங்க. அவ எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. அது வாசிமா. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேலே கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொன்னாலா? நான் சத்தியமா சொல்றேன்னு அப்படி சொல்லவே இல்லை. அவ சொல்றது பாருங்க, திருப்பி வாசிமா. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். 2 விறகு பொறுக்கிறேன். அப்பொழுது எலியா உடல பாருங்க, அப்பயே எலியா உடல இந்த விதவிய. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. ஷாலம் கிரைஸ்ட். தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. நீ தேவன் கிட்ட நிச்சயிக்கப்பட்டிருக்க. நீ மனவாட்டி, அவர் மணவாளன். பயப்படாத. அந்த மணவாளன் சொல்றாரு, பயப்படாத. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி. முதல்ல அப்பயே சொல்றாரு, நீ போ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறிய எனக்கு ஆயத்தப்படுத்து. என்னிடத்தில் கொண்டு வா. நல்லா கவனமா கேளுங்க. அவளே சொல்லிட்டா, என்கிட்ட கொஞ்சம் மாவும் எண்ணெய் தான் இருக்கு. அதுல எப்படி இவருக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்குறது? ஹலோ, ஹalleluya. உன்கிட்ட இருக்கிறது சிறிய விசுவாசமா இருந்தாலும் அது தேவனுக்கு கொடு. உன்கிட்ட இருக்கிற நம்பிக்கை கொஞ்சமா இருக்கா, அதை தேவனுக்கு கொடு. உன்னோட சூழ்நிலையே வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மத்தியிலும் ஆண்டவர்கிட்ட நம்பிரு. ஹalleluya. அவரை நம்பும் போது மணவாளன் கட்டாயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். மணவாளன் அவருடைய நிச்சயமானது உன்னோடு. வாசி மாத்திரம். பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல். நல்ல கவனமா கேளுங்க. அந்த நேரத்துல பஞ்ச காலம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழித்து போகுவதும் இல்லை. நல்ல கவனமா கேளுங்க. அவ விதவை சொன்னா, இந்த கொஞ்சம் மாவுதான் இருக்கு, இதை சாப்பிட்டு நாங்க சாவ போறோம். ஏன்னா என் ஊர் வந்து ரொம்ப பஞ்ச காலத்துல இருக்கு. ஆனா அங்க வந்து வார்த்தை எப்படி சொல்லுது? கர்த்தர் தேசத்தின் மேல். யார் சொல்றது? இது யார் சொல்றது? யாரு? எலியா சொல்றாரு, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். ஐயா நல்லா கவனமா கேளுங்க. இது உங்களுக்காக ஆவியில உணர்த்தப்பட்டு சொல்றேன். கர்த்தரை நம்பினீங்கன்னா இது அப்படியே உங்க வாழ்க்கையில் நடக்கும்.
இந்த கொரோனா முடியிற வரைக்கும் ஒரு வியாதி கூட உங்களை அணுகாது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவரே அது அப்படியே பலிக்க, அது அப்படியே நடக்கும்படி சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு கொரோனாவும் உங்களை அணுகாது. இந்த ஏலியா பார்த்து சொல்றா, கர்த்தர் இந்த தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் வரைக்கும் பானையின் மா செலவழித்து போவதுமில்லை. பானையில் இருக்கிற மாவு செலவழிந்தே போகுது, குறையவே குறையாது. கலசத்தின் எண்ணெய் குறைந்து கலசத்தின் எண்ணெயோ குறைந்து போவதே இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு சொல்லுகிறார். ஹalleluya. கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு நன்மை, உங்க வாழ்க்கைக்கு நன்மை குறைந்து போவதே இல்லை. ஹalleluya. இந்த உபத்திரமான சூழ்நிலைகள் மத்தியிலும் பவுல் சொன்னது போல நான் விசுவாசித்து இருக்கிற என்று என்னார் என்று அறிவேன். அவரை நிச்சயித்திருக்கிற இஸ் எங்கேஜ். நம்ம தேவனோட எங்கேஜ் பண்ணி இருக்கிறோம், தேவனோட உடன்படிக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் சொன்னாரு, தேவன் இந்த தேசத்துக்கு மழையை கட்டளையிட வரைக்கும் உன்னுடைய மாவு குறையாது, உன்னுடைய எண்ணெய் குறையாது. ஹalleluya. ஐயா நான் சொல்றேன், இது பஞ்ச காலம். இந்த காலத்துல தேவன் ஒரு அற்புதம் செய்யறாரு சொன்னா, உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார், நம்மளை உருவாக்கி இருக்கிறார், நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன உபத்திரத்துல மாட்டிக்கொண்டு உபத்திரத்துல கடந்து போவோமா? கர்த்தர் கட்டாயமா நம்மளை விடுதலை ஆக்குவார். தேவனை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. 1 பேதுரு கடைசியாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமாக. 1 Peter chapter 4 verses 19. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள். நல்ல கவனமா கேளுங்க. தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் யாரு? ஹலோ, தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள். இன்னைக்கு நீ பாட அனுபவிக்கிறியா? அவருடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிற, அவ்வளவுதான். That's it. நீங்க பாட அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? அவருடைய சித்தத்தின்படி நான் பாட அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். நம்ம கேள்வி கேட்க வேண்டாம். நம்ம வந்து ஏன் இந்த பாடு என் வாழ்க்கையில் வந்திருக்கு? ஐயா நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் கட்டளையிட்டனால்தான் பிசாசு யோபுவை சோதிச்சான். கிறிஸ்துவுக்கு சோதனையே வராது, கிறிஸ்துவ வீட்டுல எப்பவுமே சந்தோஷமா இருக்கு, நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன், நீ யாருக்கு? அப்படி இல்ல. நம்ம வாழ்க்கையில போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். அங்க வசனம் நல்லா போட்டிருக்கு, வாசிமா. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய். நல்லா கவனமா கேளுங்க. பாடு வந்துருச்சுன்னா சோப்ரான் புரியுது மாரி விசுவாசத்தை விட்டு, சபையை விட்டு, ஆண்டோட வார்த்தையை விட்டு, தேவனோட பிரச்சனை விட்டு ஓடி போயிடாதீங்க. அல்லேலூயா. கடைசி பரிந்தவருக்கு நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருக்கு நிலைத்திருங்க. எனக்காக நினைச்சிருக்காத, யாருக்காக நினைச்சிருக்கணும்? இவ்வளவு கத்தி, இவ்வளவு வயலன்ஸா பிரசன்ட் பண்றேன், சப்புடா விட்டீங்கல்ல. ஆகியால் வசனம் நல்ல வசனங்க. ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவார்கள். ஐயா, நீ ஆண்டவர்னால படைக்கப்பட்டவனா இருந்தீனா, தேவன் தான் உன்னை உருவாக்கினவர் என்று சொல்லி நம்பினீனா, பாடு அனுபவிக்க படைக்கப்பட்டவர்களாய், அங்க என்ன போட்டிருக்கு? ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்ய
நன்மை செய்கிறவர்களாய். யாருக்கு நன்மை செய்கிறவர்களாய்? யாருக்கு நன்மை செய்கிறவர்களாய்? ஆண்டவருக்கு முன்பாக நீங்க நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்துல நீ கெட்டவனா நல்லவனான்னு சொல்லி உங்க வாழ்க்கை நடக்கும்போது தான் பார்க்க முடியும். அப்படி பைஜாரி மாரி நிறைய வார்த்தைலாம் பேசுறாங்க, இதெல்லாம் பேசுவாங்க நினைச்சே பார்க்கல. அப்படியா இல்லையா? தேவனுக்கு முன்பாக நீங்க நன்மை செய்கிறவரா இருக்கிறது ஆகணும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் அவர்கிட்ட நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்க யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? யாரு உங்களுக்கு மனவாளனா இருக்காரு? அதனால இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நீங்க வெட்கப்படவே வேண்டாம். நீங்க பாடு அனுபவிக்கிறீங்களா? சாரிபாத் ஊர்ல எப்படி அந்த விதவைக்கு கர்த்தர் எலியாயை அனுப்பி ஒரு ஒரு போராட்டத்தின் மத்தியில் அவருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினாரோ, இந்த நாட்களில் இருக்கிற நம்மளுடைய போராட்டமானது தேவன் மாற்றுவார். அந்த நாட்களுக்காக நீங்க உண்மையும் உத்தமமும் தேவனுக்கு கீழ்ப்பட்டவர்களா, என்கேஜ் பண்ணவர்களா, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த சித்தியோடு நம்ம எல்லாரும் எழுந்தோடுமா திருவன்பு ஆராதனைக்கு கடந்து போவோமாக. சோதரிக்கிற மாட்டோம் சீக்கிரம்.